Hey buddies, welcome to Python for Toddlers Advanced series. So previous video நம்ம என்ன பார்த்திருந்தோம் அப்படினா enumeration and sorting operation எப்படி நாம வந்துட்டு zip ல பெர்ஃபார்ம் பண்றதுங்கறத சின்ன சின்ன எக்ஸாம்பிள்ஸ் மூலமா நம்ம பார்த்திருந்தோம். So previous video பார்க்காம யாராவது ஸ்ட்ரைட்டா அந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படினா so please நீங்க அந்த வீடியோ பார்த்துட்டு இப்ப பார்த்துட்டு இருக்க வீடியோ நீங்க பார்க்க கண்டினியூ பண்ணுங்க. அப்பதான் நம்ம ஃபர்தரா பார்க்க போற கான்செப்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு இன்னும் ரொம்பவே கிளியராவும் டீடைல்டாவும் புரியும். ஓகே, இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டேட் டைம் மாடியூல்னா என்ன, அது எப்படி யூஸ் பண்றது அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். ஓகே, ஜூபிட்டர் நோட்புக் ஓபன் பண்ணிக்கலாம். சோ பைத்தான்ல நம்மளுக்கு ஒரு மாடியூல் இருக்கு, என்னன்னு பாத்தீங்கன்னா டேட் டைம் மாடியூல் அப்படின்னு இருக்கு. சோ அந்த மாடியூல்குள்ள நம்மளுக்கு வந்துட்டு நிறைய கிளாஸஸ் இருக்கு. சோ அந்த கிளாஸ்ல நம்ம வந்துட்டு ஒரு 3 டைப் ஆஃப் கிளாஸ் பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். சோ ஃபர்ஸ்ட் கிளாஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் இருக்கு. அதுக்கப்புறமேட்டு டைம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு கிளாஸ் இருக்கு. அதுக்கப்புறமேட்டு டேட் டைம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு கிளாஸ் இருக்கு. சோ இந்த 3 கிளாஸ் பத்தி தான் நம்ம வந்துட்டு டீடைலா நம்ம பார்க்க போறோம். சோ இந்த மாடியூல்னா என்ன, இந்த கிளாஸ்னா என்ன, எப்படி நம்ம இத வந்து யூஸ் பண்றதுங்கறத சின்ன சின்ன எக்ஸாம்பிள்ஸ் பாக்கும்போது உங்களுக்கு வந்து டீடைலா புரியும். ஓகே, இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்துட்டு எப்படி இன்னைக்கான டேட்டை வந்து பிரிண்ட் பண்றதுங்கறத ஒரு சின்ன எக்ஸாம்பிளா பார்க்கலாம். என்னோட கோட் போட்டுட்டு நான் ரன் பண்றேன். சோ ரன் பண்ணும்போது எனக்கு கரெக்ட்டா அவுட்புட் வந்திருக்கு. சோ இன்னைக்கு வந்துட்டு 2023 இயர், அதுக்கப்புறமேட்டு மந்த் வந்துட்டு 9th மந்த், அப்புறம் டேட் வந்துட்டு 2, அது வந்து எனக்கு கரெக்ட்டா பிரிண்ட் ஆயிருக்கு. சோ எப்படி பிரிண்ட் ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி டேட் டைம் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட மாடியூல நான் வந்து இந்த இடத்துல இம்போர்ட் பண்ணிருக்கேன். சோ டேட் டைம்ங்கிற மாடியூல்ல இருந்து எனக்கு டேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் இருக்குன்னு சொன்னால அந்த கிளாஸை நான் வந்து இந்த இடத்துல இம்போர்ட் பண்ணிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த இடத்துல என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா டேட் டாட் டுடே அப்படின்னு சொல்லியிருக்கேன். சோ இந்த டுடேங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கிளாஸ் இருக்கு பாத்தீங்களா, இந்த டேட்ங்கிற கிளாஸ் இருக்குல்ல, அதுல நம்மளுக்கு டுடே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் வந்து எழுதிருப்பாங்க. சோ அந்த மெத்தடை கொடுக்கும்போது தான் இன்னைக்கு டேட் நம்மளால பிரிண்ட் பண்ண முடியும். சோ அதனால இந்த கிளாஸ்ல இருக்க அந்த மெத்தடை நான் வந்து இந்த இடத்துல கால் பண்றேன். சோ கால் பண்றதுக்காக கிளாஸோட நேம் பிளஸ் அந்த மெத்தடோட நேம்னு கொடுத்து நான் கால் பண்றேன். சோ கிளாஸோட நேம் வந்துட்டு டேட், மெத்தடோட நேம் வந்துட்டு டுடே. சோ கொடுத்து கால் பண்ணும்போது அது ஒரு வேரியபிள்ல சேவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதை நான் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்ல கொடுக்குறேன். சோ கொடுக்கும்போது நம்மளுக்கு இந்த மாதிரி அவுட்புட் வந்திருக்கு. சோ இது என்ன ஃபார்மேட்ல இருக்கும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா சோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு இயர், அதுக்கப்புறமேட்டு மந்த், அதுக்கப்புறமேட்டு டேட். சோ இந்த ஃபார்மேட்ல தான் நம்மளுக்கு வந்துட்டு இருக்கும். சோ இப்போ இது பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்துட்டு இந்த ஃபார்மேட்ல இருக்கு. சோ இயர், மந்த், டேட் அந்த மாதிரி நம்மளுக்கு ஒரே மாதிரி இருக்கு. சோ டக்குன்னு யாராவது பார்த்தாங்க அப்படின்னா இது வந்து மந்தா இல்ல இது டேட்டாங்கிறது நமக்கு புரியாது, கன்ஃபியூஸ் ஆகும். சோ இது வந்துட்டு இயர், இது வந்து மந்த், இது வந்து டேட்ங்கிறத பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா எப்படி பிரிண்ட் பண்ணணுங்கிறத பார்க்கலாம். சோ என்னோட கோட் போட்டுட்டு நான் ரன் பண்றேன். சோ ரன் பண்ணும்போது பாருங்க நம்மளுக்கு அந்த மாதிரி தனித்தனியா அவுட்புட் வந்திருக்கு. சோ இந்த இடத்துல என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதே டேட்ங்கிற கிளாஸ் தான் இம்போர்ட் பண்றோம், அதே டுடேங்கிற மெத்தட் தான் நம்ம கால் பண்றோம். ஆனா பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் பாத்தீங்க அப்படின்னா 3 பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்கேன். சோ டுடேல இருக்கிற இயர், டுடேல இருக்க மந்த், டுடேல இருக்க டே அப்படின்னு கொடுத்துட்டு நான் பிரிண்ட் பண்ணும்போது பாருங்க இயர் வந்துட்டு 2023, மந்த் வந்து 9, டே வந்து 2ன்னு எனக்கு தனித்தனியா பிரிண்ட் ஆயிருக்கு. சோ இந்த இடத்துல என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சோ நம்மளோட மாடியூலோட நேம் வந்துட்டு டேட் டைம், அது உள்ள இருக்க கிளாஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டேட்ங்கிற கிளாஸ். சோ டேட்ங்கிற கிளாஸ் வச்சுட்டு அதுக்குள்ள இருக்கிற டுடேங்கிற மெத்தட நம்ம கால் பண்ணும்போது நம்மளுக்கு வந்துட்டு இந்த மாதிரி அவுட்புட் வந்தது. இதுவே நம்மளுக்கு இந்த மாதிரி அவுட்புட் வரணும் அப்படின்னா என்ன டிஃபைன் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா இதுக்குள்ள நம்மளுக்கு பாராமீட்டர்ஸ் இருக்கும். சோ இந்த டுடேங்கிறதுல நம்மளுக்கு என்னென்ன பாராமீட்டர்ஸ் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு இயர் அப்படின்ற ஒரு பாராமீட்டர் இருக்கும், அதுக்கப்புறமேட்டு மந்த் அப்படின்ற ஒரு பாராமீட்டர் இருக்கும், அதுக்கப்புறமேட்டு டே அப்படின்ற ஒரு பாராமீட்டர் இருக்கும். சோ நம்மளுக்கு இந்த ஆர்டர்ல வேணும்ங்கிறதுக்காக நம்ம இந்த பாராமீட்டர்ஸை இந்த இடத்துல டிஃபைன் பண்ணணும். சோ டுடே டாட் இயர் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா இந்த இயர்ல என்ன இருக்கோ அந்த இயரை எடுத்துட்டு வந்து நம்மளுக்கு இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணும். சோ டுடே டாட் மந்த் அப்படின்னா மந்த் எடுத்துட்டு வந்து நம்மளுக்கு இங்க பிரிண்ட் பண்ணும். சோ டுடே டாட் டே அப்படின்னா அந்த டேவை எடுத்துட்டு வந்து நம்மளுக்கு இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணும். சோ பாராமீட்டர்ஸோட கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி அவுட்புட் வந்துட்டு வரும். சோ இன்னைக்கு என்ன டேட் என்ன டைம்ங்கிறத பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த கோட் வச்சுதான் நம்ம பிரிண்ட் பண்ணும். சோ இந்த கோட் எழுதிட்டு நான் ரன் பண்றேன். சோ ரன் பண்ணும்போது பாருங்க அவுட்புட் கரெக்டா வந்திருக்கு. சோ இன்னைக்கு என்ன டேட்டோ அது வந்து எனக்கு இந்த இடத்துல பிரிண்ட் ஆயிருக்கு. இப்போ என்ன டைமோ அது வந்து நம்மளுக்கு இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணிருக்கு. சோ இதை எப்படி பிரிண்ட் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா டேட் டைம்ங்கிற மாடியூல்ல இருந்து நம்ம டேட் டைம்ங்கிற ஒரு கிளாஸ் இருக்கு, அந்த கிளாஸுக்குள்ள நம்மளுக்கு நவ் அப்படின்ற ஒரு மெத்தட் இருக்கு, அதை கொடுத்தோம்னா நம்மளுக்கு இந்த இடத்துல பிரிண்ட் ஆகும். சோ அதான் இந்த இடத்துல போட்டிருக்கேன். சோ இம்போர்ட் டேட் டைம்ங்கிற கிளாஸ் நான் இம்போர்ட் பண்ணிட்டேன். சோ அந்த கிளாஸுக்குள்ள எனக்கு இந்த இடத்துல டேட் டைம்ங்கிற மாடியூல்ல டேட் டைம்ங்கிற கிளாஸ்ல இருக்கக்கூடிய நவுங்கிற மெத்தட நான் இந்த இடத்துல கால் பண்றேன். சோ கால் பண்ணும்போது நம்மளுக்கு இந்த இடத்துல அவுட்புட் வந்திருக்கு. சோ அவுட்புட் எந்த ஃபார்மேட்ல வந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் பார்ட், அதாவது டேட் நம்மளுக்கு பிரிண்ட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் வந்துட்டு இயர், அதுக்கப்புறமேட்டு மந்த், அதுக்கப்புறமேட்டு டேட் அப்படின்னு நம்மளுக்கு இந்த இடத்துல அவுட்புட் வந்திருக்கு. சோ இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஹவர்ஸ், அதுக்கப்புறம் மினிட்ஸ், அதுக்கப்புறம் இந்த இடத்துல செகண்ட்ஸ் அவுட்புட் வந்திருக்கு. இந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மைக்ரோ செகண்ட்ஸ். சோ இந்த மைக்ரோ செகண்ட்ஸும் சேர்த்து நம்மளுக்கு இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணிருக்கு. சோ இந்த ஃபார்மேட்ல தான் நம்மளுக்கு இந்த டேட் அண்ட் டைம் வந்து நம்மளுக்கு இந்த இடத்துல பிரிண்ட் ஆயிருக்கு. சோ இதை வந்துட்டு வேற மாதிரி நம்ம பிரிண்ட் பண்ணலாம். சோ எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கோட காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிடுறேன். இந்த இடத்துல from
டேட் டைம் அப்படின்னு கொடுத்துட்டு இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு டேட் அண்ட் டைம் நான் எடுத்துடணும். எடுத்துட்டு ரன் பண்ண அப்படின்னா பாருங்க நம்மளுக்கு வந்துட்டு ஒரே அவுட்புட் தான் இந்த இடத்துல வந்திருக்கும். ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு எந்த ஒரு அவுட்புட்ல டிஃபரன்ஸுமே நம்மளுக்கு வந்துட்டு இருக்காது. டேட் அண்ட் டைம் நாங்கிற மாடியூல்ல இருந்து டேட் அண்ட் டைம் நாங்கிற கிளாஸை நம்ம வந்துட்டு இம்போர்ட் பண்றோம். அப்புறம் அந்த கிளாஸ்ல இருக்கக்கூடிய மெத்தட் இந்த இடத்துல நம்ம கால் பண்றோம். ஸோ இந்த மாதிரியும் கொடுக்கலாம். நம்ம ப்ரீவியஸா கொடுத்த மாதிரி இந்த மாதிரி இம்போர்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தும் கொடுக்கலாம். ஸோ எது வந்துட்டு நம்மளுக்கு ஈஸியா இருக்குமோ நம்மளுக்கு அந்த மெத்தட் ஏற்ற மாதிரி நம்ம கொடுத்துக்கலாம். இதோட அவுட்புட் வந்துட்டு நம்மளுக்கு இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்மளோட டேட்டை நம்மளுக்கு பிரிண்ட் பண்ணும். அதுக்கப்புறம் என்ன டைம் இருக்கோ அந்த டைம் நம்மளுக்கு பிரிண்ட் பண்ணும். ஸோ இது வந்துட்டு எந்த சின்டாக்ஸ்ல நம்மளுக்கு பிரிண்ட் பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு இயரை பிரிண்ட் பண்ணும். அதுக்கப்புறமேட்டு மந்த் பிரிண்ட் பண்ணும். ஸோ மந்த் பிரிண்ட் பண்ணதுக்கு அப்புறமேட்டு டேட்டை பிரிண்ட் பண்ணும். ஸோ அதுக்கப்புறமேட்டு நம்மளுக்கு ஹவர்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அந்த ஹவர்ஸை பிரிண்ட் பண்ணும். அதுக்கப்புறமேட்டு மினிட்ஸை பிரிண்ட் பண்ணும். அதுக்கப்புறமேட்டு செகண்ட்ஸ், அதுக்கப்புறமேட்டு செகண்ட்ஸ். ஸோ இந்த பேட்டர்ல தான் நம்மளுக்கு இந்த அவுட்புட் வந்து வரும். ஸோ இந்த வீடியோ ஸ்டார்டிங்ல நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ இந்த மாடியூல்ல வந்துட்டு நம்மளுக்கு 2-3 கிளாஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, ஒன்னு வந்துட்டு டேட் டைம்ங்கிற கிளாஸ், அதுக்கப்புறமேட்டு டேட் அப்படின்ற ஒரு கிளாஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தோம். அதுக்கப்புறமேட்டு டைம் அப்படின்ட்டு இன்னொரு கிளாஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தோம். ஸோ இந்த மூணுத்துக்குமே ஒரு சின்ன டிஃபரன்ஸ் தான் இருக்கு. ஸோ டைம்ங்கிற கிளாஸ்ல நம்ம என்ன பிரிண்ட் பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹவர்ஸ், மினிட்ஸ், செகண்ட்ஸ், அதுக்கப்புறமேட்டு மைக்ரோ செகண்ட்ஸ் நம்ம இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணுவோம். டேட்ல என்ன பிரிண்ட் பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இயர், மந்த், அதுக்கப்புறமேட்டு டேட்டை தான் நம்ம இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணுவோம். ஆனா டேட் அண்ட் டைம் பொறுத்த வரைக்கும் காம்பினேஷன் ஆஃப் டைம் அண்ட் டேட் ரெண்டுக்குமே நம்மளால பிரிண்ட் பண்ண முடியும். அதுதான் டிஃபரன்ஸ். நீங்க டைம் கிளாஸ் மட்டும் வச்சு பிரிண்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த போர்ஷன் மட்டும் தான் உங்களுக்கு வந்துட்டு அவுட்புட்டா வரும். டேட்டை வச்சு பிரிண்ட் பண்ணீங்க அப்படின்னா இந்த டேட் என்னவோ அந்த போர்ஷன் மட்டும் தான் உங்களுக்கு அவுட்புட்டா வரும். ஸோ டேட் அண்ட் டைம் கொடுத்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு வந்துட்டு இந்த ஃபார்மேட்ல அவுட்புட் வந்துட்டு வரும். ஸோ அதுதான் வந்துட்டு பிரைமரி டிஃபரன்ஸ். ஸோ இதுவே வேற ஒரு டேட்டை நான் வந்து ஃபார்மேட்ல பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த லைன் தான் நான் வந்து கொடுக்கணும். ஸோ கொடுத்துட்டு ரன் பண்ண அப்படின்னா பாருங்க நம்மளுக்கு அவுட்புட் கரெக்டா வந்திருக்கு. ஸோ இப்போ என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2024 இயர்ல, அதுக்கப்புறமேட்டு 9th மந்த்ல 3ங்கிறது டேட்டா நான் வந்து இந்த இடத்துல கொடுத்திருக்கேன். ஸோ 8 hours 4 minutes and 30 seconds அப்படின்னு நான் இந்த இடத்துல வேல்யூஸ் பாஸ் பண்ணிருக்கேன். ஸோ பாஸ் பண்ணதுனால நம்மளுக்கு இந்த இடத்துல இந்த மாதிரி அவுட்புட் வந்து வந்திருக்கு. ஸோ இதுவே இப்போ சப்போஸ் நான் வந்துட்டு டைம் நான் மென்ஷன் பண்ணல அப்படின்னா என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, ஸோ இதுதான் என்னோட டைம்க்கான பேராமீட்டர்ஸ். ஸோ இது கொடுத்துட்டு வெறும் டேட் மட்டும் கொடுத்திருக்கேன். ஸோ 2024 அதுக்கப்புறமேட்டு மந்த், அதுக்கப்புறம் டேட் மட்டும் கொடுத்துட்டு நான் ரன் பண்றேன். ஸோ ரன் பண்ணும்போது பாத்தீங்கன்னா நமக்கு வந்து டைம் வந்துட்டு டிஃபால்ட்டா 0ங்கிற நம்பருக்கு செட் ஆயிட்டு நம்மளுக்கு இந்த மாதிரி அவுட்புட் வந்து வரும். ஸோ இந்த மாதிரி வேற ஒரு நம்பர்ஸ் கொடுத்துட்டு டேட் ஃபார்மேட்ல வேணும் அப்படின்னா கூட நம்ம வந்துட்டு இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு டேட் டைம் டாட் டேட் டைம்னு கொடுத்துட்டு உள்ள வந்து நம்ம இந்த மாதிரி பேராமீட்டர்ஸ் கொடுக்கணும். சோ இப்போ நம்மளுக்கு இந்த மாதிரி டேட் அண்ட் டைம் வந்திருக்கு பாத்தீங்களா, அதை வந்துட்டு நம்ம ஃபார்மேட்டடா நம்ம வந்துட்டு எடுத்துட்டு வரலாம். சோ அது எப்படி எடுத்துட்டு வருதுங்கிறத பார்க்கலாம். ஓகே, என்னோட கோட் நான் போட்டாச்சு. சோ இந்த இடத்துல என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டேட் டைம் அதாவது நவ் அப்படின்னு கொடுத்திருக்கேன். இப்போ என்ன டேட்டோ அந்த டேட்டை வந்து நம்மளுக்கு எடுத்துக்கும். சோ எடுத்துட்டு நான் வந்துட்டு என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, strf டைம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் நான் யூஸ் பண்ணிருக்கேன். சோ strf டைம்ங்கிற மெத்தட் யூஸ் பண்ணிட்டு உள்ள என்ன கொடுத்திருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டபுள் கோட்ஸ்குள்ள %y அப்படின்னு கொடுத்திருக்கேன். y வந்து நான் இந்த இடத்துல கேப்ஸ்ல கொடுத்திருக்கேன். அதாவது என்ன டேட் வந்து இன்னைக்கு எடுத்துச்சோ அதை வந்துட்டு ஏல சேவ் பண்ணுன்னு சொல்லியிருக்கேன். ஸோ ஏல வந்துட்டு நம்மளுக்கு என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட டேட் வந்துட்டு இருக்கும். ஸோ அந்த டேட்டை வந்துட்டு இந்த மாதிரி நான் ஃபார்மேட் பண்ணு அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ ஃபார்மேட் பண்ணதை நான் வந்துட்டு எதுல சேவ் பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, B-ல சேவ் பண்றேன். அதுக்கப்புறம் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்ல அதை நான் வந்துட்டு பிரிண்ட் பண்றேன். ஸோ ரன் பண்ணும்போது நம்மளுக்கு 2023ங்கிற இயர் வந்து நம்மளுக்கு இந்த இடத்துல பிரிண்ட் ஆயிருக்கு. சோ இந்த இடத்துல என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க y அப்படின்னு கொடுத்தீங்கன்னா என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுக்கு என்ன இயர் இருக்கோ, அதாவது இந்த டேட்ல நம்மளுக்கு வந்துட்டு ஃபெட்ச் பண்ணிருக்கும் பாத்தீங்களா. சோ இதுதான் நம்மளுக்கு வந்துட்டு ஃபெட்ச் பண்ணிருக்கும். 2023ங்கிறது நம்மளோட இயர். அதுக்கப்புறமேட்டு டேட் வந்து மந்த் வந்துட்டு இப்போ 9th மந்த், அதுக்கப்புறமேட்டு டேட் வந்துட்டு 2. ஸோ இதுதான் ஃபெட்ச் பண்ணிருக்கும். ஸோ y நாங்க கொடுக்கும்போது என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த இயர் இருக்கு பாத்தீங்களா, இந்த இயரை வந்துட்டு நம்மளுக்கு கம்ப்ளீட்டா நம்மளுக்கு இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணும். ஸோ அதனால நம்மளுக்கு இந்த இடத்துல 2023ங்கிறது இயர்ங்கிறத பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ இதே கூட நான் காப்பி பண்ணி இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிட்டு நான் ஸ்மால் y நான் கொடுக்குறேன். ஸோ ஸ்மால் y கொடுத்துட்டு நான் ரன் பண்ணேன் அப்படின்னா பாருங்க, எனக்கு இந்த இடத்துல வந்துட்டு எனக்கு ஷார்ட் இயர் தான் எனக்கு வந்துட்டு பிரிண்ட் ஆகும். அதாவது 2023 சொல்லாம நம்ம வந்துட்டு வெறும் 23ன்னு சொல்லுவோம் பாத்தீங்களா. ஸோ அந்த மாதிரி. ஸோ ஃபுல் இயரா வேணும் அப்படின்னா நீங்க வந்துட்டு கேபிட்டல் Y யூஸ் பண்ணணும். ஸ்மால் இயரா வேணும் அப்படின்னா, அதாவது லாஸ்ட் 2 digit ஆஃப் தி இயர் வேணும் அப்படின்னா நீங்க இந்த மாதிரி ஸ்மால் y கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி பிரிண்ட் ஆகும். ஓகே, அடுத்து இந்த கோட்ல என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட மந்த் வந்துட்டு ஷார்ட்டாவும் லாங்காவும் பிரிண்ட் பண்றதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, %b ஸ்மால் b கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ஷார்ட்டா இருக்கக்கூடிய மந்த் உங்களுக்கு வந்து பிரிண்ட் பண்ணும். கேபிட்டல் B கொடுத்தீங்க அப்படின்னா லாங்கா இருக்கக்கூடிய மந்த் உங்களுக்கு இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணும்.
சோ இந்த கோட்ல என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா டே பிரிண்ட் பண்றோம். சோ டே பிரிண்ட் பண்றதுக்காக நம்மளுக்கு வந்துட்டு ஸ்மால் ஏ கொடுத்தீங்க அப்படின்னா ஷார்ட் வெர்ஷனும், கேபிட்டல் ஏ கொடுத்துருந்தீங்க அப்படின்னா கேபிட்டல் வெர்ஷனும் உங்களுக்கு வந்துட்டு இந்த இடத்துல பிரிண்ட் ஆகும். சோ இந்த கோட்ல வீக் நம்பர் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த கோட் கொடுத்துட்டு நான் ரன் பண்றேன். சோ இப்போ பாத்தீங்கன்னா வீக் வந்துட்டு 6 அப்படின்னு வந்திருக்கு. எதனால 6 வந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்துட்டு சாட்டர்டே. சோ சாட்டர்டே வந்துட்டு நம்மளுக்கு 6th டே ஆஃப் தி வீக் தானே. சோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்மளுக்கு சண்டேல இருந்து ஸ்டார்ட் ஆகும். சோ சண்டே வந்துட்டு 0, அதுக்கப்புறமேட்டு மண்டே வந்துட்டு 1, 2 வந்துட்டு டியூஸ்டே, 3 வந்துட்டு நம்மளுக்கு வெட்னஸ்டே, அதுக்கப்புறம் 4 வந்துட்டு தேர்ஸ்டே, அதுக்கப்புறம் 5 வந்துட்டு நம்மளுக்கு ஃப்ரைடே, அப்புறம் 6 வந்துட்டு நம்மளுக்கு சாட்டர்டே. சோ சாட்டர்டேங்கிறது 6th டே தானே, அதனால நம்மளுக்கு இந்த இடத்துல 6ங்கிற அவுட்புட் நம்மளுக்கு இந்த இடத்துல வந்திருக்கு. சோ டைம் பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா கூட நம்ம பிரிண்ட் பண்ணலாம். சோ இந்த கோட் ரன் பண்ணும்போது பாருங்க நம்மளுக்கு வந்துட்டு ஹவர்ஸ் பிரிண்ட் பண்ணும். உங்களுக்கு வந்துட்டு 24 hours ஃபார்மேட்ல வேணும் அப்படின்னா நீங்க வந்துட்டு கேபிட்டல் H கொடுக்கணும். 12 hours ஃபார்மேட்ல வேணும் அப்படின்னா நீங்க வந்துட்டு கேபிட்டல் I கொடுக்கணும். சோ இப்போ வந்துட்டு டைம் வந்துட்டு நம்மளுக்கு 8:24 தான் ஆகுது. சோ அதனால வந்துட்டு 8 இருக்கும்போது நம்மளுக்கு 24 hours ஃபார்மேட்ல நம்மளுக்கு வந்துட்டு 8 அப்படின்னு தான் வரும். சோ அதனால தான் நம்மளுக்கு இந்த இடத்துல ரெண்டு இடத்துலயுமே நம்மளுக்கு இந்த மாதிரி 8ன்னு வந்திருக்கு. சோ இதே கூட நீங்க வந்துட்டு இன்னைக்கு 12 o'clock மேல நீங்க ட்ரை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 12 o'clock மேல, அதாவது 1 o'clock 2 o'clock நீங்க ட்ரை பண்ணும்போது 1க்கு ஈக்குவலண்டா இருக்கக்கூடிய 24 hours, அதாவது 13. சோ இந்த 13ங்கிறது நம்மளுக்கு இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணும். சோ இதுவே மினிட்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கேபிட்டல் M கொடுத்தீங்க அப்படின்னா எத்தனை மினிட்ஸோ அந்த மினிட்ஸ் நம்மளுக்கு வந்து சொல்லும். சோ 8 hours 24 minutes. சோ அதுதான் நம்மளுக்கு இந்த இடத்துல டைம்ல 8 hours 24 minutes இருக்கு. அதுதான் நம்மளுக்கு இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணிருக்கு. செகண்ட்ஸ் பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா அதே மாதிரி பெர்சன்டேஜ் S கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு என்ன செகண்ட்ஸோ அந்த செகண்ட்ஸ் உங்களுக்கு வந்துட்டு பிரிண்ட் ஆகும். அதே மாதிரி இப்போ ஏஎம்ஆ பிஎம்ஆன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்க வந்துட்டு பெர்சன்டேஜ் P கொடுத்தீங்க அப்படின்னா ஏஎம்ஆ பிஎம்ஆங்கிறது சொல்லும். 8 வந்துட்டு ஏஎம் தான், அதனால நம்மளுக்கு இந்த இடத்துல ஏஎம்ங்கிறது அவுட்புட்டா வந்திருக்கு. சோ இயர்ல எத்தனாவது டேங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்க வந்துட்டு ஜே கொடுக்கணும். சோ ஜேங்கிறத ஸ்மால் ஜே கொடுத்தீங்க அப்படின்னா எத்தனாவது டே அப்படின்னு நான் சொல்லுவோம். சோ இது வந்து இந்த இயர்ல 245th டே. சோ அந்த டே நம்மளுக்கு இந்த இடத்துல அவுட்புட்டா நம்மளுக்கு கொடுத்துருக்கு. சோ அதே மாதிரி டைம் பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்க இந்த மாதிரி கேபிட்டல் T அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு டைம் பிரிண்ட் ஆகும். சோ இந்த மாதிரி நம்மளுக்கு எந்த ஃபார்மேட்ல வேணுமோ அந்த ஃபார்மேட்ல நம்ம வந்துட்டு இந்த மாதிரி பிரிண்ட் பண்ணிக்கலாம். சோ இப்போ வெறும் டைம் மட்டும் பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா எப்படி பிரிண்ட் பண்றது அப்படின்னு பார்க்கலாம். சோ நம்ம இது வரைக்கும் நம்ம பார்த்தது வந்துட்டு டேட் டைம்ங்கிற மாடியூல்ல இருந்துட்டு நம்ம இது வரைக்கும் நம்ம வந்துட்டு டேட்டை எப்படி நம்ம பிரிண்ட் பண்றது அப்படின்னு பார்த்தோம். அதுக்கப்புறமேட்டு டேட் டைம்ங்கிற கிளாஸ் வச்சு எப்படி பிரிண்ட் பண்றதுன்னு பார்த்தோம். ஆனா டைம்ங்கிற கிளாஸ் வச்சுட்டு எப்படி பிரிண்ட் பண்றது நம்ம பார்க்கல. சோ அதுக்காக ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நான் போட்டிருக்கேன். சோ இந்த கோட் போட்டு நான் ரன் பண்றேன். சோ ரன் பண்ணும்போது இப்போ என்ன டைமோ அது வந்து நம்மளுக்கு இந்த இடத்துல அவுட்புட்டா வந்திருக்கு. சோ அதுக்கு நான் என்ன யூஸ் பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த டைம்ங்கிற கிளாஸ்ல இருக்கக்கூடிய லோக்கல் டைம் அப்படின்ட்டு ஒரு மெத்தட் இருக்கு. அந்த மெத்தடை கால் பண்றேன். சோ அந்த மெத்தடை கால் பண்ணிட்டு நான் வந்துட்டு அந்த ஆன்சரை Tல சேவ் பண்ணிக்கிறேன். சோ அதுக்கப்புறம் கரண்ட் டைம் அப்படின்னு கொடுத்துட்டு என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி STRF டைம் அந்த டைம் நான் வந்துட்டு ஃபார்மேட் பண்றேன். எந்த ஃபார்மேட்டுக்கு நான் ஃபார்மேட் பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா கேபிட்டல் H, கேபிட்டல் M, கேபிட்டல் S கொடுத்திருக்கேன். அதாவது ஹவர்ஸ், மினிட்ஸ், செகண்ட்ஸ்ங்கிறத நான் ஃபார்மேட் பண்றேன். சோ எதை நான் பேராமீட்டரா பாஸ் பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா Tங்கிறத பாஸ் பண்றேன். அதாவது லோக்கல் டைம் எடுத்திருக்கோம் பாத்தீங்களா, அதை Tல சேவ் பண்ணிருக்கேன்ல, அந்த டைமை பேராமீட்டரா பாஸ் பண்ணி நான் பிரிண்ட் பண்ணும்போது பாருங்க எனக்கு இந்த இடத்துல டைம் கரெக்டா அவுட்புட் வந்திருக்கு. சோ இந்த இடத்துல எல்லாத்துக்கும் டவுட் வரலாம். சோ எதுக்காக இந்த ஃபார்மேட்டிங் பண்ணிட்டு பிரிண்ட் பண்றாங்க, பண்ணாமலே பிரிண்ட் பண்ணலாம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு. சோ பாருங்க இந்த இடத்துல நான் Tல வந்து ரிசீவ் பண்ணிட்டேன்ல. சோ இப்போ இந்த 2 லைன் இல்லாம நான் வெறும் பிரிண்ட் T அப்படின்னு நான் கொடுத்துட்டு நான் ரன் பண்ணேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா எனக்கு டைம் பிரிண்ட் ஆகாது. எனக்கு இந்த மாதிரி பெருசா எனக்கு வந்து பிரிண்ட் ஆகும். சோ என்ன சொல்லும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இயர் வந்துட்டு 2023, மந்த் வந்துட்டு 9th மந்த், டே வந்துட்டு 2nd டே, ஹவர் வந்துட்டு 8 hours, மினிட்ஸ் 28 minutes, செகண்ட்ஸ் 40 seconds. இந்த மாதிரி நம்மளுக்கு எல்லாமே நம்மளுக்கு வந்து பிரிண்ட் பண்ணிருக்கு. சோ டைம் கேட்டா நம்மளுக்கு டைம் மட்டும் தானே வேணும். அப்ப நம்மளுக்கு வேண்டியது என்னன்னு பாத்தீங்கன்னா 8 hours, மினிட்ஸ், செகண்ட்ஸ். சோ அது மட்டும் வேணும்ங்கிறதுனால இந்த H, M, S மட்டும் நம்ம ஃபார்மேட் பண்ணி நம்ம இந்த இடத்துல எடுத்து பிரிண்ட் பண்ணிருக்கோம். சோ இன்னைக்கு நம்ம பார்த்த கான்செப்ட்ல டேட் டைம்ங்கிற மாடியூல்ல இருக்கக்கூடிய டேட் கிளாஸ்னா என்ன, டைம் கிளாஸ்னா என்ன, டேட் டைம் கிளாஸ்னா என்னன்னு பார்த்தோம். சோ டேட்னா வெறும் டேட் மட்டும் பிரிண்ட் ஆகும், டைம்னா வெறும் டைம் மட்டும் பிரிண்ட் ஆகும். டேட் டைம் கொடுத்தோம்னா டேட்டும் பிரிண்ட் பண்ணிட்டு நம்மளுக்கு டைமும் பிரிண்ட் பண்ணும். சோ இந்த டேட் அண்ட் டைமை ஃபார்மேட் பண்றதுக்கு STRF டைம் யூஸ் பண்ணி எப்படி ஃபார்மேட் பண்றது அப்படின்னு பார்த்தோம். சோ ஸ்மால் ஹெச்னா என்ன, கேபிட்டல் ஹெச்னா என்ன, ரெண்டுத்துக்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்கு, அதே மாதிரி மினிட்ஸ் அதுக்கப்புறம் செகண்ட்ஸ் எல்லாத்தையும் எப்படி நம்ம தனித்தனியா பிரிண்ட் பண்றதுங்கிறத ரொம்பவே டீடைல்டா பார்த்தோம். சோ இன்னைக்கு பார்த்த கான்செப்ட்ஸ் எல்லாமே ரொம்பவே கிளியராகவும் டீடைல்டாகவும் புரிஞ்சிருக்கும் நான் நினைக்கிறேன். ஹாப்பி லேர்னிங். பை பை.